ஐயோ, என்னடி இது விடிஞ்சு போச்சு. எப்படி உறங்கணும்? தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தேன், நான் தூங்கினால நீ தூங்கிடாதம்மான்னு. அவளும் படுத்து இப்படி உறங்கிட்டு கிடக்கா. தங்கச்சிமா, தங்கச்சிமா. ஏக்கா, என்ன? விடிஞ்சு போச்சுடா, சூரியன் பலார்னு அடிக்கிட்டு, கொஞ்சம் எழுந்துரு. ஐயோ, விடிஞ்சிட்டா? ஆமாண்டா, விடிஞ்சே போச்சு. சொட்ட நேரம் படுத்துக்கிட்டே எழுப்பி விடுன்னு சொன்னேன். நீயும் என் பக்கத்துல படுத்து இப்படி உறங்கிருக்கியம்மா. ஏக்கா, ஒரே களைப்பா இருந்துச்சா, பேசுறதுக்கும் ஆள் இல்ல. சுத்த நேரம் தலைய சாய்ப்போமேன்னு சாச்சேன். உறக்கம் எப்படி வந்ததே தெரியலக்கா, நல்லா உறங்கியிருக்கேன். நானும் தாண்டா நல்லா உறங்கிட்டேன். இப்படி ஆயிப்போச்சு. ரூபிக்கு இருக்க பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாமலே போச்சேம்மா. ஆமாக்கா, இப்ப என்ன செய்ய தெரியலையேம்மா. கவலைப்படாதங்கக்கா, இன்னைக்கு வழியா போகுது. உங்க வீட்டுல தானே இருக்கா, தினம் ராத்திரி வரதானே போகுது. கண்டுபிடிப்போம்க்கா, வருத்தப்படாதங்க. சரிம்மா. ராத்திரி முழுக்க வீட்டுக்கு போவே, என் மருமவளும் தேடையில, என் மவனும் தேடையில. ஏக்கா, நீங்க ரூம்ல போய் படுத்திருப்பீன்னு நினைச்சிருப்பாவே. நீங்களும் அப்படியே சொல்லி சமாளிச்சிருங்க, ஏதாவது சொல்லி டவுட் வந்துட போகுது. ஆனா என் புருஷன் இருக்காரு பாருங்க, பொண்டாட்டி வரலையே, வந்து படுக்கலையே, ஒரு அக்கறை இல்ல. அப்படியே தூங்கிட்டாரு போல அவரும். குழந்தனா இருக்கும், வயசாதுலம்மா தங்கச்சி, அதனால உறங்கிருப்பாரா இருக்கும். நீ வீட்டுக்கு போடா, நானும் வீட்டுக்கு போறேன். சரிங்கக்கா, கவலைப்படாதுங்க. இந்த பிரச்சனைய கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம். சரிம்மா. பேர் ஏற்பா போன இருக்க மாட்டேங்கானே. நானும் பொங்கலுக்கு முன்னால என் வீட்டை கட்டி தந்துருவேன். நானும் பொங்கல் என் வீட்டுல போய் கொண்டாடலாம்னு நினைச்சேன். அதுவும் இந்த வருஷம் தான் என் புருஷன் வந்திருக்காரு, அவர் கூட என் பிள்ளைகளை நானும் கொண்டாடலான்னு பார்த்தோம். இவன் என்னடா வீட்டை கட்டியும் என்னதான் பண்ணியான்னு தெரியலையே. போய் பார்க்க நேரம்லாம் லீவுன்றியா. போன் பண்ணி பார்த்தா போனே இருக்கான்ல. 6 மாசத்துக்கு இங்கே அம்மியில அரைச்சு உளுந்து மாதிரி கிடப்பேன்னா இப்ப எதுக்கு ஒளிஞ்சு போயிட்டான்னு தெரியலையே. தீபாவளி வந்துச்சு, அதை கொண்டாட போறேன்னு ஊருக்கு ஓடினா. அப்புறம் தீபாவளி, கிறிஸ்துமஸ், நியூ இயர், இப்போ பொங்கல் என்னால பயன் எடுத்து போயிட்டான். ஒரு வாரத்துக்கு 2 நாள் தான் வேலை செய்ய, ஏதாவது விசேஷம் வந்துட்டு ஓடிறியா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை வேற லீவு கன்ஃபார்மா போடணுங்க. அப்ப நம்ம எல்லாம் தினமும் வீட்டுல கிடந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் வேலை இல்லையாக்கா? இப்படியா லீவ் எடுத்துக்கிட்டு போற பயன் எடுத்து? இவெல்லாம் ஒரு பில்டர்னு என் தம்பி சொன்னா, நான் கொண்டு போய் ரூபாய் குட்டையில என்னதான் சொல்லணும். ரூபாய் மட்டும் வாங்கிட்டே இருக்கேன், ஒரு வேலை உருப்படியா முடிச்ச மாதிரி இல்ல. வீட்டு வேலை முடிச்சதுக்கு என்ன பல வருஷம் ஆக்கிரும் போல இருக்க. போன இருக்க மாட்டேங்கானே இருக்கு. என்ன தர பாட்டு பாப்போம். விரிஞ்சு அரைஞ்சா இது ஒரு தொல்லை. சாமந்தின்னு வந்து விழுந்துரும். இந்த மீன்காரிக்கு என்னதான் பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள வரலன்னா அவளால நிம்மதியா வாழ முடியாது. ஏன் மீன்காரி, விரிஞ்சு அரைஞ்சா எங்க அம்மை பாக்கல உன்னால இருக்க முடியாது. இப்ப எதுக்காக வந்தா? அது வந்து பொங்கல் வருதுல, அது விஷயமா சம்மந்திய பார்த்து பேசணும். ஏன் என்ன பேசணும்? காப்பி பொங்கல்னு சொல்லுதியா? இல்ல வானதி, வாட்டலாம் நான் போனிலே அனுப்பிடுவேன். நேரடியால என்னையால பார்த்து சொல்ல முடியாது, நான் ரொம்ப பிஸி. அப்படி என்ன பிஸி, பையன பிஸி? தடிக்கு வந்தா எங்க வீட்ல தான வந்து உளியா? அது என்ன வாழ்த்து மட்டும் கொரியர்ல அனுப்புவீங்க? கொரியர் இல்ல வானதி, மெசேஜ் போடுவேன், வாய்ஸ் மெசேஜ். ரொம்ப அவசியம். உன் குரல அப்படியே போன்ல கேட்டுட்டாலும் ஆடி அசந்து தான் பேருவான். இப்ப எதுக்காக எங்க அம்மை பார்க்க வந்த மீன்காரி? அது ஒண்ணும் இல்ல வானதி, பொங்கல் வருது பத்தியலா. வரட்டா, அதுக்கு என்ன? அதான் பொங்கல் சீர் கொடுக்கணும்ல. ஏன் உன் மகளுக்கு ராத்திரியோட ராத்திரியா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா? ஏன் மகளுக்கு இல்ல வானதி, உங்க தங்கச்சிக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும்ல. எது கொடுக்கணும்? வருஷம் கேக்குற எதுக்கு மீன்காரி? ஒரு வருஷம் கொடுத்தாச்சுல, அதோட விட மாட்டியோ? வானரி, பொங்கல் பிள்ளைகளுக்கு வருஷம் பொங்கல் சீர் கொடுப்பா வானரி. எங்க அம்மா சாவர வரைக்கும் எனக்கு பொங்கல் சீர் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அதுக்கு பிறகுதான் எனக்கு பொங்கல் சீர் வரதில்ல வானரி. போய் கல்றையில கேட்க வேண்டியதானே பொங்கல் சீர் தாண்டி. பேர் ஏற்பா மீன்காரி, யாராவது பொங்கல் சீரை கேட்டு வாங்குவாங்களோ? என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்ச வருஷமே கொடுத்தாச்சு, அதுக்கு கேட்காதனே சொல்லியாச்சு. வருஷம் பயன் எடுத்து பொங்கல் சீர் தாங்கன்னு கேட்க வந்திருக்கீங்க எதுக்கு? இல்ல வானரி, போனது நீங்க தர மாட்டேன்னு சொன்னாலும் சம்மந்தி தந்தாவே. அதான் இந்த வருஷமும் பொங்கல் சீர் என்னெல்லாம் தருவீன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சாமா வாங்கிடுவேன். வேற எக்குச்சாம வாங்கி போட்டு வியர்த்த பேரக்கூடாது. ஓஹோ, அப்படி வரீங்களா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. அப்படியே தங்கச்சிக்கு கொடுக்கதா இருந்தாலும் என்ன கொடுக்க மாதிரி எங்க அம்மா இஷ்டம். இதெல்லாம் என்ன கொடுப்பியோன்னு கேட்டுட்டு போய் சாமா வாங்க போகலாம். இங்க பாரு மீன்காரி,
உன் பேச்சு உன் செய்கை ஒண்ணு எனக்கு பிடிக்கல. வானரே, நீங்க எப்பவுமே இப்படிதான், உங்களுக்கு விவரமே தெரியாது. ஆமா தெரியாது, உனக்கு தான் தெரியும் நல்லா. சம்மந்தி எங்க வானர்னா அவியிட்ட பேசிக்கிடி. ஓ, எங்க அம்மா என்ன நல்லா ஏமாத்திரலாம் தானே? எங்க அம்மா வீட்ல இல்ல, நீ மரியாதையா அங்க இருந்து ஓடி போயிரு. சம்மந்தி எங்க போயிருக்காங்க வானரே? எங்கேயோ போயிருக்கா, சொல்ல முடியாது. போ மீன்காரி, இப்படி கேட்டுட்டு என்ன இதுக்கு மேல வராது சொல்லிட்டேன். இந்த மீன்காரி சும்மா இருக்க மாட்டா போல இருக்க. ஏனி வரட்ட வச்சுக்கிட்டே இவளுக்கு. எதுக்காக இந்த மீன்காரி வருஷ வருஷம் சீர் கேட்டு தெரியா? அம்மைய சொல்லணும். ஷோ கடவுளே, இந்த பில்டர் வேற போன் எடுத்து தொலைக்க மாட்டேங்கானே. நமக்கு வரது வாய்க்கிறது எல்லாம் இப்படித்தான் இருக்கு. இதுக்கு மேல வேலைக்காவது முதல்ல அவன் என்னதான் கேட்டிருக்கான்னு போய் பாப்போம். ஹாய் சத்யா. ஹாய். எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க. உங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் நீ தான் வாங்குவியோ? அப்படிலாம் இல்ல. சரி, உங்க அம்மா வீட்ல இருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா வெளியே போயிருக்கா. ஓ, அதனாலதான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுறீங்களா? இல்லனாதான் அப்பயே உள்ள ஓடி இருப்பியே. நீ எப்பவும் போடுவல ப்ளூ கலர் ஷர்ட், ரெட் கலர் ஸ்கர்ட், அதுதான் உனக்கு எப்பவுமே அழகா இருக்கும். அப்படியா? ஆமா, அந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா சத்யா? இல்ல. ஏன் சத்யா? அதான் தீபாவளிக்கு எடுத்திருந்தல, அதே பொங்கலுக்கு போட்டுக்கன்னு எங்க அம்மா சொல்லிட்டா. அதனால பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல. அச்சுச்சோ, ஆன்ட்டி எதுக்கு இப்படி சொன்னாங்க? சத்யா, என் கூட வரியா? நான் உனக்கு அழகான ஒரு சாரி எடுத்து தரேன். என்னது, சாரியா? பொங்கலுக்கு நீ சாரி கட்டு ரொம்ப அழகா இருப்ப. உன்னைய இது வரைக்கும் நான் சாரியில பார்த்ததே இல்ல. வரியா என் கூட? நான் ட்ரெஸ் எடுத்து தரேன். இல்ல இல்ல, எங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. நான் வீட்ல இல்லன்னா அவ்வளவுதான். என் தம்பிக்கு தெரிஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவான். அப்ப சரி, நான் உனக்கு சாரி எடுத்துட்டு வந்து தரேன். அததான் நீ பொங்கலுக்கு கட்டணும், சரியா? ஐயோ, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்போ நான் சாரி எடுத்திருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? உனக்கு விருப்பம் தானே சத்யா? இல்ல இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. சத்யா, போய் தானே சொல்ற? வேண்டாம். என்னது வேண்டாமா? நான் ஆசையா எடுத்து தரேன்ல. ஒரே ஒரு நாள் சாரி கட்டு சத்யா. நீங்க தான் பொங்கலுக்கு இங்க வேலைக்கே வர மாட்டீங்களே. உனக்காக வரேன். நீ சாரியில எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்காகவே வரேன். இல்ல இல்ல, புது சாரியை பார்த்தா எங்க அம்மா ஏதாவது நினைச்சுப்பாங்க. எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. வேண்டாம். ஃப்ரெண்ட் எடுத்து தந்தாங்கன்னு சொல்லு. ஐயோ, ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் இப்படி வாங்கணும்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்க அம்மா பிச்சு விடுவாங்க. குரூப்பா எல்லாரும் சாரி எடுத்தாங்க, எனக்கும் எடுத்து தந்தாங்கன்னு சொல்லு. போய் கூடவா சொல்ல தெரியாது? காலேஜ் தானே படிக்கிற? இல்ல இல்ல, வேண்டாம். சரி, உங்க அம்மாக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு சாரி மட்டும் கட்டி காமிக்கிறியா? இல்ல, எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம். நான் சாரி எல்லாம் கட்டிக்கிடவும் மாட்டேன். அப்படின்னா சுடிதார் எடுத்துட்டுமா? இல்ல வேண்டாம், நீங்க எங்க அம்மாட்ட மாட்டி விடாம விட மாட்டீங்க போல இருக்கே. எல்லாத்துக்கும் இப்படி பயந்தா எப்படி? இருக்கா சத்யா? சத்யா, பில்டரே. ஏக்கா நீங்களா? நான் தான். ஏன் வேற மாதிரி தெரியுதா? ஆமா, பில்டிங் விட்டுட்டு நீங்க வந்து நிக்கிறீங்க. அது வந்துக்கா, இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தேன். தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். நீ ஒரு நாள் தண்ணி வாங்கி வச்சு குடிச்சிட மாட்டா. என்னால இந்த பிள்ளைட்ட வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்க அம்மாட்ட 2 அறுப்பு வாங்கிட்டு நான் போன் போன் எடுக்க மாட்டேங்க. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து பாக்கலாமே வந்தா வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கா. பில்டிங்ல ஆட்களாவது வேலை பார்க்கன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, எல்லாம் சும்மா கிடக்கு. ஆமா, வேலை நடக்கல என்ன? அது வந்துக்கா, பொங்கல் லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாவ. உங்களுக்கு லீவா? என்ன பொங்கலுக்கு 2 நாள் இருக்கு, அதுக்குள்ள என்ன லீவு? பயண லீவு? ஏக்கா, அது வந்து எல்லாரும் பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல, அவிய சொந்த ஊருக்கு போயிருவாவ. அதனால 2 நாளைக்கு முன்னாடியே லீவ் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாவுக்கா. நீ மட்டும் பயணம் போகாம எதுக்கு இங்க இருக்க? அது வந்துக்கா, சைட்டை பார்க்க வந்தேன். சைட்டை பார்க்க வந்தியா இல்ல சைட் அடிக்க வந்தியா? என்னது சைட் அடிக்கவா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. பொருள் எல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிட்டோமே, யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பார்க்கதான் வந்தேன். ஆமா, பெரிய பொருள். அதை எடுத்துட்டு போயிருவாங்க, நீ பார்க்க வந்த. இதெல்லாம் காதுல பூச்ச முட்டா மூதேவிட்ட போய் சொல்லு. சரிங்கக்கா. என்னது சரியா? பில்டரே, எப்ப வேலை முடிச்சு கொடுப்பா? ஏக்கா, சீக்கிரமா முடிச்சிடலாம்க்கா. லீவ்ல போயிடுறாங்க, என்ன பண்றது? இனி எந்த லீவும் வராது. எப்பயும் உங்களுக்கு மே மாசத்துக்குள்ள முடிச்சு தந்துருக்கேன். அம்மா, என்னது மே மாசமா? நான் டிசம்பர்ல முடிச்சு தந்துருவேன். நான் பால காய்ச்சல ஜனவரியிலன்னு நினைச்சேன். பொங்கல சிறப்பா புது வீட்டுல கொண்டாடலாம்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நீ என்னடா பையன் எடுத்து மே மாசத்துக்கு போற? ஏக்கா, அது வந்து நீங்க அடுத்த வருஷம் தீபாவளி பொங்கல் எல்லாம் புது வீட்டுல கொண்டாடிருங்க. அப்போ அடுத்த தீபாவளி பொங்கல் வரைக்கும் நீ வேலை முடிச்சிட மாட்டே, அப்படிதானே? 3 மாசத்துல முடிச்சு தரேன்னு சொன்ன. என்ன முடியல, பையன வேலை என்ன நடத்திட்டா இருக்கு? ஏக்கா, முடிச்சிடுறேன்க்கா. ஆள் கிடைக்க மாட்டேங்கி. உங்களுக்கு கட்டட வேலைக்கு போறவங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களா? ஆமா, உனக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுத்து வேலைக்கு ஆள் பிடிச்சு விடுறேன். இல்லக்கா, ஆள் இல்லாதனால தான் வேலை முடிக்க முடியல. ஆள் மட்டும் கிடைச்சிட்டுனா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருக்கா. அதுக்கு தான் சொன்னேன். பார்ப்பா பில்டரு, இந்த மாதிரி வேலைக்கு ஆள் பிடிச்சு விடுறதுல என் வேலை கிடையாது.
இதுலயே உட்கார்ந்து என்ன படிக்க வேண்டி கிடக்கு இவன் கதை விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லக்கா அவர் இப்பதான் வந்தாரு போனாரு நீட்டு ஒண்ணும் சரியில்லை போ உள்ள போயிருந்து படி சரிக்கா இங்க பாரு பில்டரு நான் சொன்னதுனால தான் உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியா இந்த வீட்டுல கிடைக்குது நீ இந்த பிள்ளைகிட்ட கதை விட்டுட்டு இருக்கேன் அவன் ஆத்தக்காரிக்கு தெரிஞ்சா கும்மி விடுவா கும்மி ஒழுங்கா பில்டிங் வேலையை மட்டும் பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு சொல்லிவிட்டேன் சரிங்கக்கா சீக்கிரமா முடிச்சிடலாம் வேலைக்கு ஆள் கிடைச்ச உடனே முடிச்சிருவேன் என்னது கிடைச்ச உடனேயா என்னமோ ஊருக்கு போயிருக்கா வேண்டாம் இப்ப கிடைச்ச உடனேங்க நீ எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா வேலை பார்க்காம தெரியலையே இங்க பாரு அடுத்த மாசமே வேலையை முடிச்சிட்டு சாவியாடு தந்து ஆகணும் நான் பாலையும் காய்ச்சி ஆகணும் ஏக்கா அடுத்த மாசம் கஷ்டம் 2 மாசத்துல முடிச்சு தந்துறேன் சோதனை பெரும் சோதனை சீக்கிரமா முடிச்சு தோய் வரும்போதுல இந்த பிள்ளைகிட்ட இருந்து கதவுடியான இதுக்கு என்னவா இருக்கும் நம்மளுக்கு மட்டும் எங்க போனாலும் ஒரே சோதனை வேதனையுமா தான் இருக்கு வீட்டுல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு வெளியே பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு அதான் தேடி வருது இல்லன்னா நம்ம தேடி போற மாதிரி ஆகி போயிருது சரோஜா என்னாச்சுமா யாரம்மா சத்தம் போட்டுட்டு வரா வேற யாரும் சத்தம் போடுவா இந்த பில்டர் தான் ஏதி இருப்பான் சீக்கிரம் வேலை முடிச்சு தருவானி பார்த்தா என்ன வேலை முடிக்கல காப்பி விட்டபடியே தான் நிக்குது நான் போன் போட்டு பார்த்தா போன் இருக்க மாட்டேங்க அதான் நேரடியா போய் பார்த்து சத்தம் போட்டுட்டு வரேன் சரோஜா போன மாசமே முடிச்சு தந்துடுறேன்னு சொல்லிச்சுலம்மா அந்த தம்பி அப்படிதான் சொன்னேன் எங்க செய்யானுவேன் வேலை செய்ய ஆட்கள்லாம் லீவ்ல ஊருக்கு போயிட்டான் இவன் மட்டும் தான் பொருள் எல்லாம் இருக்கா இல்லையான்னு பாக்கக்காக வந்தேங்க இப்போதைக்கு வேலை முடிச்சு தர மாதிரி தெரியல இன்னும் பல வருஷம் ஆக்குனாலும் ஆக்குவேன் நான் இந்த பொங்கலுக்கு என் வீட்டுல பொங்கல் வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன் புருஷனோட சேர்ந்து என் கனவெல்லாம் கெட்டு போச்சு சரோஜா பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலாமா இல்ல இன்னும் புள்ள குடுக்கல இனி வேலை முடிச்சிருந்தாதான் மிச்சத்தை குடுக்கணும்னு வச்சிருக்கேன் இவன் ஆள் சரி கிடையாது சரோஜா தம்பிட்ட சொல்லி பேச சொல்லுமா இல்லன்னா உன் புருஷன்ட்ட சொல்லி பேச சொல்லு நீ போய் பேசினா சரி வராதுமா இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட வேலை நடக்கான்னு பாப்போம் பொங்கல் முடிஞ்சு பிறகு இல்லனா என் புருஷனை விட்டா பேசன்னு வச்சிருக்கேன் ஏமா அப்புறம் ஓட்டோட கேட்கன்னு நினைச்சேன் இந்த மீன்காரி ஓயாம நீ தேடி தேடி ஓடி வரல எதுக்கு சரோஜா அவிய இந்த வீட்டு சம்மந்தி இல்லம்மா ஏதாவது அவசரமா வந்திருப்பாவ சம்மந்தினா அவசரத்துக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள ஓடி வருவாளோ எனக்கு இந்த மீன்காரி பண்றது ஒண்ணும் பிடிக்கலமா இப்ப என்ன கேட்டு போனா தெரியுமா பொங்கல் சீர் கொடுப்பியா நிரோஜாக்கு அவ சொல்லியா பொங்கலுக்கு வருஷம் சீர் கொடுக்கணுமா பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படிதான் கொடுப்பாவேன்னு சொல்லிட்டு போறா நான் கேட்டேக்கு உங்க தங்கச்சிக்கு எப்ப கொடுப்பியன்னு கேக்கா சரோஜா சம்மந்தி சொல்றது உண்மைதாம்மா பொம்பளை பிள்ளைகளுக்கு பொங்கல் சீரு வருஷம் கொடுப்பாவே நம்மளும் நிரோஜாக்கு கொடுக்கதாம்மா செய்யணும் ஏன் உன் புருஷன் வந்திருக்கிறதுனால உனக்கு இந்த வருஷம் பொங்கல் சீர் நாங்க தரதான் செய்யணும் பொங்கல் சீர் வேணா உனக்கு கொடுத்து விடட்டுமாமா நீ வேணா உன் புருஷனோட போய் பொங்கல் கொண்டாடிட்டு வரியா வேண்டாம் நான் போவேல நாங்க போயிட்டா நீ ஒத்தையில இருப்பா தம்பி பாம்பால இருப்பான் பரவாயில்லம்மா அதை நாங்க பாத்துக்கிடியோம் உன் புருஷன் இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு இந்த வருஷம் பொங்கலையாவது நீங்க சேர்ந்து கொண்டாடுங்கம்மா தீபாவளியை தான் ஒன்னா கொண்டாடணும்னு நினைச்சா முடியல மாப்பிள்ளைங்க வந்தாலும் அங்க ஒரு பிரச்சனை ஆயிட்டுன்னு போயிட்டாவ பொங்கலுக்கு மாப்பிள்ளையெல்லாம் இங்க வர வைக்க வேண்டாமா அது நல்லாவும் இருக்காது நீ அங்க போய் பொங்கலை கொண்டாடிட்டு வா நான் தம்பிட்ட உனக்கு பொங்கல் சீர் கொடுத்து விடுங்க மாப்பிள்ளைக்கு போன் போட்டு சொல்லுமா நீ பொங்கலுக்கு அங்க வாரான்னு சொல்லு வேண்டாமா நான் சொல்லவில்லை நாங்க போகவில்லை அவருக்கு விருப்பம் இருந்தா எங்களை வந்து பாக்கட்டும் இல்லைன்னா அங்கேயே இருக்கட்டும் நான் அந்த மீன்காரி வீட்டுக்கே பொங்கல் சீர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நீ என்னடா என் மாமியாருக்கு சேர்த்து கொடுக்கணுங்க இதுவெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராதுமா நல்லதுல கிடையாது நீ கொடுத்தாலும் நீ புகழ போறது இல்ல என்னத்தை தந்தாவன் தான் சொல்லுவாவே பரவாயில்ல மாவி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய அவ்வளவுதான் பொங்கலுக்கு பொங்கல் சீர் கண்டிப்பா கொடுக்கணும்மா இத்தனை வருஷம் தான் உனக்கு கொடுக்க முடியல இந்த வருஷமாவது கொடுக்கணும்னு அம்மா ஆசைப்படியே கண்டிப்பா இந்த தடவை உனக்கும் தங்கச்சிக்கும் பொங்கல் சீர் கொடுக்கதான் போறேன் நானும் தம்பியும் துணி கடைக்கு போய் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே எல்லா சாமானும் வாங்கிட்டு வரேன்னும்மா நீ எதுக்கு மேலையா நானே போறேன் இல்லம்மா உனக்கு பார்த்து வாங்க தெரியாதுன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவேன் நான் வேணா சித்திய கூட கூட்டிட்டு போறேம்மா அவளும் ஜெனிஃபருக்கு பொங்கல் சீர் கொடுப்பா பத்தியா நாங்க போய் வாங்கிட்டு வரேன்னம்மா இம்மா வேண்டான்னு சொல்லி எல்லாம் விடா இல்லம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பொங்கல் சீரு இந்த வருஷம் உனக்கு தந்தே ஆகணும் என்னம்மா பண்ணு வா விருப்பம் ஆனா நான் என் மாமியார் வீட்டுல போய் பொங்கல்லாம் கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏமா அந்த கிழவிக்கு என்ன பொருளை வாங்கி அனுப்பி அது கொண்டாடட்டும் சரோஜா நீ போய் அங்க பொங்கல் கொண்டாடினாதானமா நல்லா இருக்கும் அவியலுக்கு மட்டும் எப்படிமான பொங்கல் சீர் கொடுத்து விட முடியும் நீ அங்க இருக்கணுமா பொங்கல் அன்னைக்கு அங்க போய் நீ கொண்டாடுமா மாட்டு பொங்கலுக்கு வேணா இங்க வந்துரு நாம எல்லாரும் சேர்ந்து மாட்டு பொங்கலை கொண்டாடுவோம் அப்படியெல்லாம் போக மாட்டேன் வரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது உன் மாமியார் வீடு தானே உன் புருஷன் அங்க இருக்காருமா அவரு என்ன நினைப்பாரு உன்னைய பத்தி அது மட்டும் இல்ல நம்ம சேகர் கல்யாணத்துக்காக உன் மாமியார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காவ அவியதான் இந்த பொண்ணையே பார்த்து சொன்னாவ
கடைசியில அது மாறினாலும் அப்படின்னு உதவி செஞ்சது இல்லைன்னு ஆயிருமா? இப்போ மாமியார் முன்னாடி மாதிரி இல்லம்மா, வயசாகுது பத்தியா, மாறி இருக்காவம்மா நிறையா. இல்லனா சேகர் கவிய பொண்ணே பாத்திருக்க மாட்டா, உனக்கே தெரியும்ல. சோ போத விடுமா, ரொம்ப தான் போதிச்சிட்டு இருப்ப. சரோஜா நீ அங்க போமா, நான் பொங்கல் சீரு கொடுத்து விடு. எங்கேயும் நான் போகல, வாங்கிட்டு வா, நான் இங்கே பொங்கலை கொண்டாடிக்கிடி. வந்துட்டால அந்த மீன்காரி, நான் எப்ப அந்த இடத்த விட்டு நவுடுவேன் தான் பாத்துட்டு இருந்திருப்பா போல. கரெக்டா வந்துட்டா. என்ன மீன்காரி, எதுக்கு வந்தா? சும்மா தான் வாடரி, சம்மந்தி கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சம்மந்தி உங்ககிட்ட ஒரு கேட்கணும். என்ன சம்மந்தி? அது நீரஜாக்கு இந்த பொங்கல் சீர் தருவீல்ல? ஆமா சம்மந்தி தருவேன். பாத்தியல வாடரி, இதுக்கு தான் நான் சம்மந்தி கிட்ட பேசணும்னு சொன்னேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு தான் எல்லாமே தெரியும். எங்க அம்மா தலையில நல்ல முளங்க அரைச்சிட்டு போ. சம்மந்தி என்னென்ன பொருள் தருவீன்னு சொன்னீங்கன்னா நான் என் வீட்டுக்கு சாமான் வாங்கிடுவேன். நீங்களும் தந்து நானும் வாங்கி வச்ச வியாச பேர பத்தியில அடுக்குறேன். சம்மந்தி நான் எல்லா பொருளும் தருவேன், போன வருஷத்தை மாதிரி. உங்களுக்கு உண்டானது எதுவும் நீங்க வாங்காண்டா. சரி, அப்ப பொங்கல் இந்த வருஷம் சிறப்பா கொண்டாடிடலாம்.